இந்த உலகத்துல பாவம் செய்யாதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? அத பத்தின ஒரு உண்மையான கதை தாங்க இது. இந்த கதையில ஜீசஸ் இருக்காங்க. இப்ப ஜீசஸ நோக்கி ஒரு பெண் வந்து ஓடி வராங்க. அவங்களுக்கு பின்னாடி பல மக்கள் கூட்ட கூட்டமா இவங்கள கல்லெடுத்து எறியுறாங்க. ஜீசஸும், "ஏன் என்னாச்சு? எதுக்கு என் பெண் மேல வந்து கல்ல தூக்கி எறியுறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மக்கள், "இந்த பெண் பாவம் செய்தவள். அதனால இவள தண்டிக்கணும்." அப்படிங்கிறாங்க. இத கேட்ட ஜீசஸ், "அப்படியா? அப்போ இந்த கூட்டத்துல இருக்கிற யார் பாவம் செய்யலையோ, அவங்க மட்டும் இந்த பெண் மேல கல் எடுத்து எறிங்க." அப்படிங்கிறாங்க. ஆனா, அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் கூட, "நான் பாவம் செய்யவே இல்ல." அப்படின்னு சொல்லி கல் எடுத்து எறியறதுக்கு ஒருத்தர் கூட முன் வரல. ஒவ்வொருத்தங்களும் அவங்க அவங்க மூஞ்ச பார்த்துட்டு அந்த கூட்டத்துல இருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஜீசஸும் அந்த பாவம் பண்ண பொண்ணுக்கு நல்ல புத்தி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மத்தவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லா விஷயத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். பிஃபோர் யூ ஜட்ஜ் சம்படி, மேக் ஷூர் யூ ஆர் பெர்ஃபெக்ட். இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல்.